friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு வாழைப்பழ பர்ஃபி. வீட்ல வந்துட்டு யாருமே சாப்பிடாம ரொம்ப பழுத்து போன வாழைப்பழம் இருக்குதா? அப்பனா கண்டிப்பா இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது. ஹெல்தியும் கூட ரொம்பவே. ஏன்னா நம்ம இதுல சர்க்கரை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான வாழைப்பழ பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் வாழைப்பழம் இந்த மாதிரி ரொம்ப கனிஞ்சு போச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஆனால் இந்த பழத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா கனிஞ்ச பழம். இதை விட கூட ரொம்ப கனிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கோம். இது தோல் எடுத்துட்டு என்ன வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இதுதான் அதுதான் இல்லை. இப்போ இந்த உளிச்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை தண்ணி விடாமல் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். இது வந்துட்டு நம்ம பாகெல்லாம் ரெடி பண்ண போறது இல்லை. இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுக்க போறோம். இல்லை ஏதாவது தூசி இருக்கும்ல, அதுக்காக. இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு நம்மளோட வெல்லம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். அந்த முந்திரியை வறுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா இது எல்லாமையும் செய்யலாம். முந்திரி பருப்பு போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். முந்திரி லேசா கோல்டன் கலர் வருது. இப்போ இதை வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம், அந்த முந்திரி பருப்பை மட்டும். இப்போ இதே நெய்யில் நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோதுமை மாவை இந்த இதே நெய்யில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கைவிடாம வறுத்துக்கணும். நல்ல மணம் வர வரைக்கும் இந்த கோதுமை மாவை வறுத்துக்கணும். இந்த நெய்யில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த கோதுமை மாவு நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், லேசா நிறம் மாறி ஒரு மாதிரி குருணையா தெரியுது இல்லை? இப்போ வந்துட்டு நல்லா வறுபட்டுச்சு. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்துருப்போம். இப்போ ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த வாழைப்பழம், அதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தையும் இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாழைப்பழம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வாழைப்பழம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, கோதுமை மாவோட சேர்ந்து. இப்போ நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை இதில் சேர்த்திடலாம். வடிகட்டி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நீ சர்க்கரை சேர்த்துறீங்க அப்படின்னா பவுடர் பண்ண சர்க்கரை இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடியும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது அதோட இயல்பான ஸ்மெல்லையே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இந்த வெல்லத்தோட சேர்த்தி இது நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த வெல்லம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விடாம நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம இதில் விட்ட நெய் வந்துட்டு வெளியில் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நம்ம வந்துட்டு கிளறி இருப்போம். இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நெய்யோட கிளேஸ் லைட்டாக தெரியுதுல. இப்போ நெய் லேசாக கசிஞ்சு வெளில வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஒரு குரணையாக இருக்கிற மாதிரி தெரியுதுல. இதுதான் அதோட பதம். இந்த மாதிரி ஒரு பதம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி அந்த நெய்யோட இதுதான் வந்துட்டு கையில் ஒட்டும். இதுதான் பதம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேல கொட்டிடலாம். இது நீங்கள் இப்படியே ஒரு அல்வா மாதிரியும் சர்வ் பண்ணலாம், வேணா இல்லைன்னா நீங்கள் பர்ஃபி மாதிரி இதை வெட்டியும் சர்வ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரேவை நான் வந்துட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக நெய் போட்டு. நீங்கள் ஒரு தட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரேல கொட்டிக்கலாம். ஸ்வீட் எடுத்து கொட்டுவீங்கள, அந்த மாதிரி ஏதாவது ட்ரே இருந்ததுன்னா அதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்வீட்டை வந்து நம்ம இதில் மாற்றிடலாம்.
இந்த மாதிரி ஒரு கரண்டிக்கு பின்னாடி கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை வந்துட்டு இப்படி லெவல் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எவ்வளவு மொத்தத்துல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை வந்துட்டு இப்படி மேல போட்டுடலாம். நீங்க உள்ளேயே போட்டு வேணாலும் கிளறலாம். கார்னிஷ் மாதிரி நான் போடுறேன். இதையும் இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்குள்ள இருக்கிற மாதிரி. இது இப்படியே ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பீஸ் போடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் வெதுன்னு இருக்கு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்க, செட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம வந்துட்டு திருப்பிடலாம். நெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியா விழுந்துரும். இது லேசா டேப் பண்ணுங்க பாருங்க, ஈஸியா விழுந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நமக்கு தேவையான சைஸ்ல பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இது பாருங்க, சூப்பரான நம்மளோட வாழைப்பழ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான வாழைப்பழ பர்ஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.